இப்போ ஒரு 1 டே 2 டேஸா தான் கட்டி இருக்கு. அந்த இடத்துல எனக்கு வலி இருக்கு, வீக்கம் இருக்குன்னா, அந்த இன்ஃபெக்ஷன் செட்டில் ஆகும்போது தானாவே அந்த கட்டியும் செட்டில் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஒரு வேளை அந்த இன்ஃபெக்ஷன் அதிகமாகுது அப்படின்னா, கண்டிப்பா நம்ம டாக்டர போய் பார்க்கறது அவசியம். அதே மாரி இந்த கட்டி வந்து பார்த்தீங்கன்னா, என்னெல்லாம் கழுத்தில என்ன விதமான கட்டியெல்லாம் வரலான்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு தைராய்டு கட்டி. தைராய்டுங்கிறது யூசுவலா இந்த இடத்துல இருக்கக்கூடியது. ஸோ, இங்க வந்து தைராய்டு கட்டி இருக்கும். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எச்ச சுரக்கிற கிளாண்ட்ல வர கட்டி. ஒண்ணு எச்ச சுரக்கிற கிளாண்டுன்னு பார்க்கும்போது மெயினா கழுத்தில 2 மெயினா நம்மளுக்கு ஆப்வியஸா ஸ்வெல்லிங் வரக்கூடியதுல 2 இருக்கு. ஒண்ணு இந்த 2 பக்கமும் இருக்கக்கூடிய இந்த பெரோட்டிட். இந்த பெரோட்டிட் கிளாண்ட்ல தான் வந்து நம்மளுக்கு இந்த மம்ப்ஸ் எல்லாம் வர்றது. அதே மாரி இன்னொன்னு இந்த சப்மாண்டிபுலர் கிளாண்ட்னு சொல்லுவோம். ஒண்ணு அது இங்க இருக்கிறது. ஸோ, இங்க வர கட்டியும், இங்க வர கட்டியும் இந்த சலைவரி கிளாண்ட்ல வரதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். இந்த லெவல்ல வர கட்டி வந்து தைராய்டுல வர கட்டியா இருக்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. இது இல்லாம கழுத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய நெறிக்கட்டி இருக்கு. ஸோ, இந்த நெறிக்கட்டி எல்லாம் நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் வரும்போது பெருசாயிட்டு, இன்ஃபெக்ஷன் சரியாகும்போது தானாவே கொறஞ்சிரும்.